SRMPR குளோபல் ரயில்வேஸின் மகான்களின் மகா தரிசன சுற்றுலா. முன்பதிவுக்கு அழையுங்கள் 8008800800. அக்னீஸ்வரன் அவர்களிடம் அப்ப இதுக்கு என்ன பொறுப்பேற்பது யார் அப்படிங்கிற கேள்வி திரும்ப திரும்ப வருது. போன வருடம் ஒரு சம்பவம் நடக்குது, அதுல நிறைய பேர் இழந்திருக்கிறோம் நம்ம. இப்ப இந்த முறை மறுபடியும் இந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது உள்ள வருது. அப்ப இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இது தொடர்கதையா தான் இருக்கும், இழப்பீடு கொடுத்து அந்த விஷயம் அதோட அமுங்கி போயிடும் அப்படின்னு நம்ம முடிச்சிட முடியுமா? இதுக்கான தீர்வு என்னவாக இருக்கும்? அரசு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டியதா இருக்கு? அதிமுக பொதுச் செயலாளர் EPS கூட இதை கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு. இந்த சாராய நிகழ்வு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் தான் கள்ளக்குறிச்சி. கள்ளக்குறிச்சியில இன்னைக்கு நடந்திருக்குது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மரக்காணத்துல நடந்தது, செங்கல்பட்டுல நடந்தது. ஏறத்தாழ 24 பேர் செத்தாங்க. அதற்கு பிறகு தஞ்சாவூர்ல ஒருத்தர் இறந்தாரு. போன ஆண்டு 25 பேர் செத்தாங்க. இந்த வருஷம் இதுவரைக்கும் 5 பேர் செத்திருக்கிறாங்க. ஏறத்தாழ ஒரு 60 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எத்தனை உண்மையான விஷயத்தை தமிழ்நாட்டினுடைய ஊடகங்கள், அரசு துறை ஊடகங்கள் வெளியில கொண்டு வருமானு எனக்கு தெரியல. இருந்தாலும் நான் ஒரு விஷயத்தை கேட்கிறேன். மதுபானத்துறை அமைச்சர் அதுக்கு அங்க போயிருக்கிறாரா, போனாரா இல்லையா? மாவட்ட ஆட்சியரை உடனே மாத்துனீங்களே, செத்த பிறகுதான் மாத்துவீங்களா? காலுக்கேத்த செருப்பா, செருப்புக்கேத்த காலா, அது வேற விஷயம். இப்ப நீங்க திரு முருகானந்தம் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரினுடைய உதவியாளராக இருந்தவர் தான் நிதி அமைச்சகத்தினுடைய முதன்மை செயலாளராக இருந்தார். 45,000 கோடிக்கு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் வித்தாங்க. எது? டாஸ்மார்க். 50,000 கோடியை நாங்க நிர்ணயிச்சிருக்கிறோம் அப்படின்னாங்க. நிர்ணயிச்சது முக்கியம் இல்லை. நான் இந்த வேந்தர் வாயிலாக தமிழ்நாட்டில் இந்த மதுபானத்திற்கு எந்த அரசியல் கட்சி மனிதனுடைய உயிரை காவு கொடுக்காமல் இருப்பதற்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டா அது யாருமே தீர்வே பார்க்க மாட்டேங்கிறாங்க. நான் சாதாரணமா நீங்க இந்த மதுபானத்தை வாங்குறாங்கல்ல, அப்படி வாங்குகிற போது அந்த ஆதார் அட்டையை தயவு செய்து இணைங்க. இந்த 10 ரூபாய்க்கு பாட்டில் வாங்குறதெல்லாம் ஒண்ணு குறையும். அந்த அரசாங்க கணக்குல கருவூலத்துல சேருங்க. அப்படி ஒருவேளை ஆதார் அட்டையும் மதுபானத்தை வாங்குகிற போது ஆதார் அட்டையை சேர்த்துட்டீங்களா? எந்த ஆதார் அட்டை மதுபானத்தை வாங்குகிறதோ அவர்களுக்கு உணவுத்துறை மானியத்தை கட் பண்ணுங்க. அப்ப ஒரு புறத்துல மது, இன்னொரு புறத்துல உணவு மானியம். அப்ப எல்லாமே ஒரு புறத்துல பாருங்க. நீங்க ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த தேர்தலில் திமுக என்ன சொல்லுச்சு? ஒவ்வொரு மாவட்டத்திலையும் டி அடிக்டேஷன் சென்டர். எத்தனை மாவட்டத்தில் வச்சிருக்கிறீங்க? மாவட்ட ஆட்சித்தலைவர் அங்க கள்ளச்சாராயத்தை காட்சி எல்லாத்துக்கும் கொடுங்கன்னு சொன்னாரு. ஆனால் நீங்க புனரமைப்பு வாழ்க்கை அப்படின்னு எத்தனை மாவட்டத்தில் வச்சிருக்கிறீங்க? ஆகவே இங்கு நடப்பது எல்லாமே வெற்று கூச்சல், வீண் அரசியல், கள்ள கூட்டணி. இதை பற்றி பேசுவதற்கு தான் திமுகவுடைய நோக்கம். நாங்க நிரந்தர நல்லாட்சி நடத்துகிறோம். செத்து போய்கிட்டு இருக்காங்களே, இன்னும் மாறலையா? கள்ளக்குறிச்சியோட எம்எல்ஏ யாரு? அதிமுகவை சேர்ந்தவர் நினைக்கிறேன். அப்ப எம்எல்ஏவுக்கு கூட அந்த விஷயங்களை கண்காணிக்க முடியலையா? அந்த இதுல தொகுதியில என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியல. அரசு யாருடைய அரசு? ஏற்கனவே நான் கேட்கிறேன், விழுப்புரத்தில் இருக்கக்கூடிய 2 அமைச்சர்கள் இருக்கீங்களே, ஒரு கள்ளக்குறிச்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர் பெரிய பதவியா? அமைச்சர் பொன்முடி பெரிய பதவியா? செஞ்சி மஸ்தான் பெரிய பதவியா? அவங்களால எம்எல்ஏவால செய்ய முடியலையா, இல்ல அவர் கண்டுக்கலையா? என்ன இருக்குது? நம்ம ஒரு அரசாங்கம் எடுக்க வேண்டிய முடிவு. ஒரு அரசாங்கம் எடுக்க வேண்டிய முடிவு. கூட்டு பொறுப்பு. சட்டமன்ற உறுப்பினர், அதற்கு மேல் அதிகாரம் படைத்த 2 அமைச்சர்கள், அதற்கு மேல் மதுபானத்தினுடைய அமைச்சர், அதற்கு மேல் IAS. இந்திய ஆட்சி வலயத்தையும் தாண்டி இந்த கள்ளச்சாராயம் விற்பனை செய்யப்படுது. அது அறிந்து உயிரிழக்கிறாங்கன்னா என்ன அதுக்கு காரணம்? எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் நடக்குதா? SRMPR குளோபல் ரயில்வேஸின் மகான்களின் மகா தரிசன சுற்றுலா. முன்பதிவுக்கு அழையுங்கள் 8008800800.